பண்ணுறோன்னு தெரிஞ்சு என்னென்ன ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்காவ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய vlog இப்போ ஈவினிங் 6 o'clock நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி சம்மர் இப்போ ஆகிட்டு இருக்குது. நம்ம சம்மர் வந்துட்டே இருக்குது, சீக்கிரமாக வந்துருச்சு இந்த வருஷம் சம்மர். ஸோ வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் கொடுங்க. சாப்பிடலனா பரவாயில்ல, கம்மியாக சாப்பிட்டா பரவாயில்ல, ஆனால் ஃப்ரூட்ஸ் நிறையா கொடுங்க. அவங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அதை கொடுங்க. எல்லா ஃப்ரூட்ஸுமே சேர்த்துக்கிறது நல்லது. ஓகே, ஸோ நான் என்னோடய ஃபர்ஸ்ட் vlogல அவளுக்கு ஸ்ட்ராபெரி கொடுத்துருந்தேன். இந்த ஈவினிங் வந்து நான் மேங்கோ ஒரு ஃபுல் பவுல் கட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸ்ரேயா குட்டி சாப்பிட்ருவேல்ல? ஆமாம்மா சொல்கிறேன். ஸோ பழக்கிடுங்க, நீங்கள் இப்போ பழக்கிறது தான். நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ்ஜீஸ் கொடுத்து பழக்குங்க. ஸோ இப்போ நான் சாப்பிட வச்சுட்டு ஆஸ் யூஷுவல் வந்து நான் விளையாட கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறமா வந்து டின்னர் நான் செய்ய போகிறேன். ஸோ டின்னர் செய்யும்போது நான் வந்து கண்டிப்பாக vlog பண்ணுறேன். ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் விளையாட கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாச்சுங்க. ப்ளே ஏரியாவுக்கு நான் கூட்டிகிட்டு போய் விளையாடுறது வந்து ஃபர்ஸ்ட் vlogல காமிச்சேன். அதனால ரிப்பீட்டடாக அது காமிச்சா போர் அடிக்குன்னு சொல்லிவிட்டு நான் இப்போ அது வந்து காமிக்கலை. ஸோ 1 hour நான் விளையாட வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து டின்னர் ப்ரிப்பரேஷன். பிகாஸ் 8 o'clock நம்ம வந்து 7:30 to 8 o'clock கொடுத்துட்டு 8:30க்கு படுக்க வைக்கணும், தூங்க வைக்கணும். அதுக்காக நான் இன்றைக்கி டின்னர் பார்த்திங்கன்னா சிம்பிள் ரெசிபி தான். தோசை, அப்புறமா எக் கறி செய்கிறேன், முட்டை ட்ரையாக செய்கிறேன், செமி கிரேவி மாதிரி. ஸோ இதோட லிங்க் வந்து நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், வேணும்னா ரெசிபி போய் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கிரேவி வந்து ரொம்ப 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 சிம்பிள் டிஷ்ஷுங்க. ஒரு 10 minutesல முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம வழக்கம் போல் வந்து கடுகு, சீரகம் அதெல்லாம் போட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு போட்டு நம்ம தாளிச்சதுக்கப்புறம் நீங்கள் மசாலா என்னென்ன ஆட் பண்ணணுன்னா, ஒரு மஞ்சத்தூள், உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ காரம் இருக்காது, கலர் மட்டும்தான் இருக்கும். ஸோ மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, அப்புறம் சீரகத்தூள், அப்புறம் குறுமிளகுத்தூள், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, இதெல்லாமே நல்லா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை ஆகணும், இல்லைனா அந்த பச்சை ஸ்மெல் வரும். சில பேர் தக்காளி போட்டுட்டு இது மசாலாலாம் போடுவாங்க. பட் இப்படி செஞ்சு பாருங்கள், ஃபஸ்ட்டு மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறம் டொமேட்டோ போடுங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக ஆகும், பச்சை வாசம் அடிக்காது. ஸோ இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த மசாலா ஆனியன் கூட. அதுக்கப்புறமா வந்து நம்ம டொமேட்டோ போட்டுட்டு மூடி வச்சு வேக வைக்கணும். நீங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து டொமேட்டோ வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு கிரேவி என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாட்டர் ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா வந்து டொமேட்டோ வந்து நல்லா குக் ஆகிடுச்சு, ஸ்மாஷாக நல்லாயிருக்கு, பார்த்திங்கன்னா தெரியுது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 minutes மூடி வச்சு அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நீங்கள் இறக்கிடலாம். ரொம்ப சிம்பிள் டிஷ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இடையில நம்ம வந்து ஒரு சின்ன டிப்ஸ் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். இது தெரியாதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், தெரிஞ்சவங்களுக்கு விட்டுருங்க, இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ இந்த சில பேர் எக்கு வந்து நீங்கள் பாயில் பண்ணி எடுத்து உரிக்கும்போது பீல் பண்ணும்போது நம்ம கரெக்டாக வராது, அது ஒட்டி ஒட்டி வரும் நமக்கு தோல், அது பார்க்குறக்கே ஒரு மாதிரி இருக்கும் எக்கு. ஸோ அந்த மாதிரி எப்படி வந்து ஃப்ரீயாக அப்படி அந்த எக் வந்து பீல் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் பாயில் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஹாட் வாட்டரில் நீங்கள் இப்போ பாயில் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 minutes கோல்டு வாட்டரில் போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் எக்கை வந்து நல்லா உருட்டிக்கோங்க, நல்லா கையில் கீழே வந்து ஃப்ளோரில் வந்து நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வரும், ஒட்டாது. ஸோ இங்கே பாருங்கள், அப்படியே அழகாக வருது தோல், அப்படியே இப்படி வந்துருங்க. ஸோ நல்லா உருட்டிக்கணும். ஸோ உருட்டிட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக வரும் உங்களுக்கு, பிச்சு பிச்சு எடுக்க வேண்டியதில்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய எக் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஒரு சின்ன பவுலில் மாற்றிக்கலாம்.
ஸோ இப்போ வந்து நான் தோசை ஊற்றிட்டுருக்கேன். தோசை ஊற்றி ஸ்ரேயாவுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு இப்போ கொடுத்து சாப்பிட வச்சு தூங்க வைக்கணும். ஸோ தோசை ஊற்றியாச்சு. இப்போ நான் அவளுக்கு போட்டு எடுத்துகிட்டு போகிறேன். அவள் வந்து டிவி பார்த்துட்ருக்கா, பார்த்துட்டே சாப்பிட்ருவா, அவளே சாப்பிட்ருவா. ஸோ பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருக்க திங்ஸ் அத்தனையும் அங்கே போயிட்டு அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு விளையாடிட்டுருக்கா. நான் அவளுக்கு குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குக் பண்ணி விளையாடிட்டுருப்பா. ஸோ எல்லா சாமானும் அங்கே போயிடுச்சு பாருங்கள். ஸ்ரேயா இந்தா இதெல்லாம் என்னோடய கிச்சன்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கா. ஸோ சாப்பிட வச்சதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி டிவி அவ்வளோதான் அலோவ் பண்ணுவேன். ஸோ அது டிவி வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நான் கொஞ்ச நேரம் வந்து அவ கூட விளையாடிட்டுருக்கேன். ஸோ எப்படின்னா யூஸ்ஃபுல்லாக அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், ப்ளஸ் வந்து லேர்ன் பண்ணுற மாதிரியும் இருக்கணும். இப்போ வந்து நம்பர்ஸும் லேர்ன் பண்ணிக்குவா, ப்ளஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடிட்டு இருக்க மாதிரி அவளுக்கு இருக்குது. ஸோ ஜாலியாக அவள் வந்து விளையாடிட்டுருக்கா. நம்பர்ஸ் ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்குவாங்க, ப்ளஸ் வந்து கவுண்டிங் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி பசில்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க. இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி கிடையாது. இதுவும் ஒரு டிப் தான். ஸோ தெரியாதவங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, அவங்க 1, 2 அவங்க லேர்ன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து அதாவது கவுண்டிங் இருக்குது. 1, 2ன்னு சொல்லி கவுண்ட் பண்ணிக்குவாங்க. ப்ளஸ் நம்பர்ஸ் லேர்ன் பண்ணுவாங்க, அவங்க கவுண்டிங் லேர்ன் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம், அவங்க வந்து அந்த இமேஜஸ் அதுவும் வந்து அவங்க லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ 3 in 1 மாதிரி நம்ம ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு வந்து இது பண்ணி சொல்லிக் கொடுக்கணும். ஸோ ஜஸ்ட் பேப்பர்ஸில் இல்லாமல் இது அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போது கிட்ஸ் வந்து ரொம்ப 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 எல்லாருமே இப்படி தான், ரொம்ப கிளவர். ஸோ நான் வந்து புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு நினைப்பாங்க. இதுவுமே கொஞ்ச நாள் விளையாடுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், தூக்கி போட்டுருவாங்க. நம்ம வேறு தான் வந்து ஜஸ்ட்டு சொல்லி கொடுக்கணும். ஸோ அப்படி தான் போகும். எல்லா கிட்ஸுமே அப்படி தான் இருக்காங்க இப்போது. ஸோ அவன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த டெக்னிக் வந்து உங்கள் பசங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் என்னோடய vlogல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து நான் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் vlogs நான் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், நாங்கள் விளையாடி முடிச்சுட்டு கொஞ்சம் பால் கொடுத்துட்டு தூங்க வச்சுருவேன். இதோட நான் என் vlog வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இது 5 1 2 3 4 5 இங்கே 6 இருக்குது.